ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனல் பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மாதம் 18,000 சேலரியில் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணி கடன் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இயரை 2024 கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் தங்க நகையும் நம்ம வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற ஐடியா படி தங்க நகையும் நம்ம வாங்கிக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னென்னா, மாதம் மளிகை பொருள் வந்து 2,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். 2,000 ரூபாய்க்கு எப்படின்னா, இப்போ ஹோல்சேல்ஸ் கடையில் போய் நம்ம அரிசி வாங்கினோம்னா 1,500 இருக்கிற அரிசியை இப்போ ஒரு 200 250 கம்மி பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போ அரிசி நம்மளுக்கு எப்படி நம்ம தோசை இட்லி இந்த மாதிரி தானே நம்ம பிடிப்போம், இது பண்ணுவோம், இதில் சப்பாத்தி பூரி இது பண்ணுவோம். அரிசி வந்து மந்த்லி அந்தளவுக்கு நம்மளுக்கு ஆகாது எங்கள் ஃபேமிலியில். அப்புறம் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம மளிகை பொருள் வாங்கலாம். மளிகை பொருள் எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கிச்சனில் வந்து மளிகை பொருள் இப்போ கடுகு காலியாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு டைரியில் அப்படியே கடுகு வாங்கணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். அப்புறம் சீரகம் காலியாயிடுச்சுன்னா அதையும் எழுதி வச்சுக்கணும். இப்படியே ஒன்று ஒன்றா மந்த்லி காலியாக நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கடைக்கு போனால் இது காலியாக இருக்குதுன்னு கரெக்டாக வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ எழுதி வைக்காமல் இதுதான் காலியாக இருக்குமோ அப்படிங்கிறதுல நம்ம போய் வாங்கினோன்னா கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 200 300 அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக சரி நம்ம இருக்கிறத இந்த மாதம் வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு அதை ஒரு ஓரத்தில் வைக்கிறதுக்கு காலியாக நம்ம வாங்கிட்டு வந்துட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, காய்கறி மீன் கறி சிக்கன் மட்டன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து 2,500 அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இப்போ காய்கறி வந்து ஒரு மந்த்லி ஒரு 1,200 வாங்கினாலும் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம வீக்லி சிக்கனோ மட்டனோ மீனோ இந்த மாதிரி நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டு வாடகை. இப்போ வந்து 5,000 ரூபா நம்மளுக்கு மாதம் வீட்டு வாடகை அப்படின்னா, ஒரு 4,000 ரூபா வீட்டு வாடகைக்கு நம்ம போனோம்னா அப்போ 1,000 ருபீஸ் நம்ம சேவிங்ஸ் தான். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீட்டில் இருங்க அப்படின்னு நான் சொல்லலாம். சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இப்படி எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா, ஸ்கூல் ஃபீஸ். இப்போ ஸ்கூல் ஃபீஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூல் ஃபீஸ் கேட்கும்போது பிள்ளைங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்ட சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ரெடி கேஷாக வச்சுருக்க மாட்டோம். ஒன்று கடன் வாங்குவோம், இல்லை நகை அடமானம் வைப்போம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மாதம் இப்போ ஜனவரி 1ஆம் தேதினா 2,000 ரூபா ஸ்கூல் ஃபீஸுக்குன்னா அக்கௌண்ட்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நம்ம போட்டு வச்சுக்கணும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மந்த்லி 2,000 போட்டு வச்சா அதுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம மாதம் 2,000 போட்டு வச்சுக்கிட்டா 24,000 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் வருது. அப்போ 24,000 ரூபா நம்மளுக்கு வருது அப்படின்னா அது நம்மளுக்கு சேவிங்ஸ் தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக எடுத்து போய் ஸ்கூல் ஃபீஸ் நம்ம வந்து கட்டிக்கலாம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு சீட்டு வந்து இந்த 18,000ல் கோல்டு சீட்டு நம்ம 5,000 ரூபா கண்டிப்பாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப நம்ம சேவிங்ஸ் பண்ணதாக இருக்கும். 5,000 ரூபாய் நம்ம எடுத்து கோல்டு சீட்டு போட்டோம்னா செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் அந்த 5,000த்துக்கு இயரில் 11 மாதம் என்ன வருதோ நம்ம அதை கோல்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து 5,000 ரூபாய்க்கு இவ்வளோ தான் கிராம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் எதுவும் போட மாட்டாங்க. ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் நம்ம 3% ஜிஎஸ்டி மட்டும் கட்டிட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கலாம். அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இயர் எண்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ். இந்த செலவு எல்லாம் போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு 2,500 மிச்சம் இருக்குது. அப்போது 2,500 வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ். இதை வந்து நம்ம வீட்லேயும் வச்சுக்கலாம். இந்த 2,500 நம்ம என்ன பண்ணலாம்னா மந்த்லி இப்போ நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா இதில் நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே
இந்த ரெண்டுலேயும் அதாவது மளிகை பொருள், காய்கறி இதுலேயும் நம்ம மிச்சப்படுத்தி வச்சு ஒரு 100 200 வச்சுருந்தா அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஒன்லி நீங்கள் வெளியில் போனால் மட்டும் இந்த செலவு வரும், ஹாஸ்பிட்டல் செலவு வரும். எதுக்காவது ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சுன்னா வரும், அதில் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் ஒரு 500 போனாலும் 2000 சேவிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னென்னா 2000 சேவிங்ஸில் இது ஒரு 5000 இது சேவிங்ஸ். இதில் ஒரு 2000 சேவிங்ஸ்னாலும் அப்போ மாதம் எவ்வளோன்னு நம்மளுக்கு இதில் எப்படியுமே ஒரு 1000 மாதம் சேவிங்ஸ் இருந்தாலும் இதில் ஒரு 1000 சேவிங்ஸ் இருந்தாலும் வருஷம் எண்டில் ஒரு 10,000 நம்மளுக்கு சேவிங்ஸ் வரும். அப்போ இது ஒரு 5000. அப்போ நீங்கள் கூட நகையாவோ எடுத்து வச்சுக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி நம்ம கோல்டு நகை அடுத்து நிறையா வாங்குறது, நம்ம இந்த இயர் எண்டில் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனல் பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மாதம் 18,000 சேலரியில் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணி கடன் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இயரை 2024 கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் தங்க நகையும் நம்ம வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற ஐடியா படி தங்க நகையும் நம்ம வாங்கிக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னென்னா, மாதம் மளிகை பொருள் 2000 நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். 2000 எப்படின்னா, இப்போ ஹோல்சேல்ஸ் கடையில் போய் நம்ம அரிசி வாங்கினோம்னா 1500 இருக்கிற அரிசியை இப்போ ஒரு 200 250 கம்மி பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போ அரிசி நம்மளுக்கு எப்படி நம்ம தோசை இட்லி இந்த மாதிரி தானே நம்ம பிடிப்போம், இது பண்ணுவோம், இதில் சப்பாத்தி பூரி இது பண்ணுவோம். அரிசி மந்த்லி அந்தளவுக்கு நம்மளுக்கு ஆகாது எங்கள் ஃபேமிலியில். அப்புறம் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம மளிகை பொருள் வாங்கலாம். மளிகை பொருள் எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கிச்சனில் மளிகை பொருள் இப்போ கடுகு காலியாயிடுச்சு அப்படின்னா அதை ஒரு டைரியில் அப்படியே கடுகு வாங்கணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். அப்புறம் சீரகம் காலியாகிடுச்சுன்னா அதையும் எழுதி வச்சுக்கணும். இப்படியே ஒன்றா மந்த்லி காலியாக நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கடைக்கு போனால் இது காலியாக இருக்குதுன்னு கரெக்டாக வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ எழுதி வைக்காமல் இதுதான் காலியாக இருக்குமோ அப்படிங்கிறதுல நம்ம போய் வாங்கினோன்னா கண்டிப்பாக அதை எக்ஸ்ட்ரா ஒரு 200 300 அமௌண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக சரி நம்ம இருக்கிறத இந்த மாதம் வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு அதை ஒரு ஓரத்தில் வைக்கிறதுக்கு காலியாக நம்ம வாங்கிட்டு வந்துட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, காய்கறி, மீன், கறி, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் 2500 அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இப்போ காய்கறி ஒரு மந்த்லி ஒரு 1200 வாங்கினாலும் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம வீக்லி சிக்கனோ மட்டனோ மீனோ இந்த மாதிரி நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டு வாடகை. இப்போ 5000 நம்மளுக்கு மாதம் வீட்டு வாடகை அப்படின்னா ஒரு 4000 வீட்டு வாடகைக்கு நம்ம போனோம்னா அப்போ 1000 ருபீஸ் நம்ம சேவிங்ஸ் தான். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீட்டில் இருங்க அப்படின்னு நான் சொல்லலாம். சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இப்படி எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா, ஸ்கூல் ஃபீஸ். இப்போ ஸ்கூல் ஃபீஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூல் ஃபீஸ் கேட்கும்போது பிள்ளைங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்கூலில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. அப்போ நம்ம ரெடி கேஷாக வச்சுருக்க மாட்டோம், ஒன்று கடன் வாங்குவோம் இல்லை நகையை அடமானம் வைப்போம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மாதம் இப்போ ஜனவரி 1ஆம் தேதினா 2000 ஸ்கூல் ஃபீஸுக்குன்னா அக்கௌண்ட்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நம்ம போட்டு வச்சுக்கணும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி 2000 போட்டு வச்சா அதுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம மாதம் 2000 போட்டு வச்சுக்கிட்டா 24000 ஸ்கூல் ஃபீஸ் வருது. அப்போ 24000 நம்மளுக்கு வருது அப்படின்னா அது நம்மளுக்கு சேவிங்ஸ் தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக எடுத்து போய் ஸ்கூல் ஃபீஸ் நம்ம கட்டிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோல்டு சீட்டு. இந்த 18,000ல் கோல்டு சீட்டு நம்ம
5000 ரூபா கண்டிப்பாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம சேவிங்ஸ் பண்ணதாக இருக்கும். 5000 ரூபாய் நம்ம எடுத்து கோல்டு ஷீட் போட்டோம்னா செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் அந்த 5000த்துக்கு இயரில் 11 மாதம் என்ன வருதோ நம்ம அதை கோல்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து 5000 ரூபாய்க்கு இவ்வளோ தான் கிராம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் எதுவும் போட மாட்டாங்க. ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் நம்ம 3% ஜிஎஸ்டி மட்டும் கட்டிட்டு நம்ம வந்துட்டே இருக்கலாம். அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இயர் எண்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ், இந்த செலவு எல்லாம் போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு 2500 மிச்சம் இருக்குது. அப்போது 2500 வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ். இதை வந்து நம்ம வீட்லேயும் வச்சுக்கலாம். இந்த 2500 நம்ம என்ன பண்ணலாம்னா மந்த்லி, இப்போ நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா இதில் நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே இந்த ரெண்டுலேயும், அதாவது மளிகை பொருள், காய்கறி, இதுலேயும் நம்ம மிச்சப்படுத்தி வச்சுருந்த ஒரு 100-200 வச்சுருந்தா அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஒன்லி நீங்கள் வெளியில் போனால் மட்டும் இந்த செலவு வரும், ஹாஸ்பிட்டல் செலவு வரும். எதுக்காவது ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சுன்னா வரும், அதில் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் ஒரு 500 ரூபா போனாலும் 2000 ரூபா சேவிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னென்னா 2000 ரூபா சேவிங்ஸில் இது ஒரு 5000 ரூபா, இது சேவிங்ஸ். இதில் ஒரு 2000 சேவிங்ஸ்னாலும் அப்போ மாதம் எவ்வளோன்னு நம்மளுக்கு இதில் எப்படியுமே ஒரு 1000 ரூபா மாதம் சேவிங்ஸ் இருந்தாலும், இதில் ஒரு 1000 ரூபா சேவிங்ஸ் இருந்தாலும் வருஷம் எண்டில் ஒரு 10,000 நம்மளுக்கு சேவிங்ஸ் வரும். அப்போ இது ஒரு 5000. அப்போ நீங்கள் கூட நகையாகவும் எடுத்து வச்சுக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி வந்து நம்ம வந்து கோல்டு நகை வந்து அடுத்து நிறையா வாங்குறது, நம்ம வந்து இந்த இயர் எண்டில் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.